அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிச்சிருக்காரு அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்துமா அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ எல்லாருக்குமே இருக்குது. உலக பொருளாதார நிபுணர்கள் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதிப்பதாக ட்ரம்ப் முதல் அறிவித்தார். அதுக்கு பிறகு தன்னுடைய எதிர்ப்பையும் மீறி ரஷ்யா கிட்ட இருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் இந்தியா இறக்குமதி பண்றாங்க இல்லையா, அதனால கூடுதலாக 25% வரி விதிப்பதாக ட்ரம்ப் அறிவித்திருக்காரு. இந்த கூடுதல் வரி அப்படிங்கிறது வருகிற 27ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் ஏற்கனவே அறிவித்த 25% வரியும் இப்போது அமலுக்கு வந்திருக்கிறது. இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகக்கூடிய பொருட்களை 20% தான் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுது. ஒட்டு மொத்தத்தில் சொல்கிறேன், ஒட்டு மொத்தமாக இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறோம் இல்லையா, அதில் 20% மட்டும் தான் அமெரிக்காவுக்கு நம்ம அனுப்புகிறோம். இது ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2% அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்காவுக்கு ஓராண்டில் மட்டும் பார்த்தோம்னா 8650 கோடி அளவுக்கு இந்தியா ஏற்றுமதி பண்ணுறாங்க. இப்போ இருக்கக்கூடிய நிலையில் வரி விதிப்பு நடவடிக்கையால் ரத்தின கற்கள், நகைகள், ஆடைகள், ஜவுளி மற்றும் ரசாயனங்கள் இந்த மாதிரியான பொருட்களுடைய ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்படும். அமெரிக்காவுக்கு நாம் அனுப்பக்கூடிய பொருட்கள் 18 விழுக்காடு, ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு 8 விழுக்காடு, நெதர்லாந்துக்கு 5 விழுக்காடு, சீனாவுக்கு 4 விழுக்காடு, சிங்கப்பூர், பிரிட்டன், சவுதி அரேபியா, வங்கதேசம் ஆகிய நாடுகளுக்கு தலா 3 விழுக்காடு, ஜெர்மனி மற்றும் இத்தாலிக்கு தலா 2 விழுக்காடு, மற்ற உலக நாடுகளுக்கு 49 விழுக்காடு அப்படின்னு இருக்கு. இதை மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறையினுடைய தரவுகள்லாம் தெரிவிக்குது. உலக அளவில் இந்தியா பொருட்களை ஏற்றுமதி செய்து வருகின்ற காரணத்தால் ஏற்கனவே அறிவித்த அமெரிக்க இறக்குமதி வரி விதிப்பு நடவடிக்கையால் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு சற்று பின்னடைவு ஏற்படும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. உலக வங்கியின் அதாவது ஜிடிபி 2023 தரவுகளை வச்சு பார்க்கும்போது மற்ற உலக நாடுகளை காட்டிலும் ஏற்றுமதி சார்ந்த இந்தியாவினுடைய பொருளாதாரம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கின்றது. இந்த பட்டியலில் வியட்நாம் நாட்டினுடைய பொருளாதாரம் ஏற்றுமதி சார்ந்து 87% இருக்கு. தாய்லாந்து 65%, துருக்கி 32%, பிலிப்பைன்ஸ் 27%, இந்தியா மற்றும் இந்தோனேசியா தலா 22%, வங்கதேசம் 13% அப்படின்னு இருக்கு. இருந்தாலும் மற்ற நாடுகளை காட்டிலும் இந்தியாவின் பொருளாதாரம் சில பிரிவுகளில் அமெரிக்காவையே அதிகமாக சார்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்க வரி விதிப்பு நடவடிக்கையால் ரத்தின கற்கள், நகைகள், ஆடைகள், ஜவுளி மற்றும் ரசாயனங்கள் இந்த மாதிரியான தொழில் பிரிவுகளில் ஏற்றுமதி பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா வரி விதிச்சிருக்கக்கூடிய காரணத்தால் இந்திய பங்குச்சந்தை முதலீட்டில் பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இருந்தாலும் முதலீட்டாளர்களுக்கு பெரிய அளவில் இதனால பாதிப்பு இருக்காது அப்படின்னும் கருதப்படுது. இப்போ இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்கா வரி விதிச்சிருக்காங்க. அதனால ஐடி சேவை சார்ந்த முதலீடுகளில் பாதிப்பு எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது, ஐடி ஃபீல்டு பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் அமெரிக்கா வரி விதிப்பு காரணமாக இந்திய ரூபாய் மதிப்பில் ஏற்படக்கூடிய தாக்கம் பங்கு சந்தையில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கிறது. அமெரிக்காவுக்கு அதிக அளவில் இந்தியா மருந்துகளை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு இந்த வரி விதிப்பில் விலக்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறதாக கூட சொல்லப்படுது. ஸ்டீல் மற்றும் அலுமினியம் உள்ளிட்ட உலோகப் பொருட்களுடைய ஏற்றுமதிக்கு பிரத்யேக உத்தரவின் மூலமாக வரி விதிக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த துறை சார்ந்த வணிக ஏற்றுமதியில் பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதே போல பரஸ்பர வரி விதிப்பிலிருந்து செமிகண்டக்டர் மற்றும் மின்னணு பொருட்களுக்கு விலக்கு இருக்கிறது. அதனால இந்தியாவில் பெரிய அளவில் உற்பத்தி பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆப்பிள் நிறுவனம் ஏற்றுமதியில் இந்த வரி விதிப்பு காரணமாக பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னு தெரியுது. இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையில வர்த்தக உடன்படிக்கை ஏற்பட்டா நிச்சயம் இந்த வரி விதிப்புக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுங்கிறத அவங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.